அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு யம்மியான ரெசிபி அஃப்கானி பன்னீர். பன்னீர் லவர்ஸ் மஸ்ட் ட்ரைன்னே நான் சொல்லுவேன். பன்னீரை ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூபாக வெட்டிக்கிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு ½ அன் ஹவருக்கு பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பக்கம் நம்ம மசாலாவுக்கு தேவையான ஐட்டம்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு 4 பச்சை மிளகா, ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணக்கிக்கலாம். வணக்கும் போது கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வந்ததும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே பேனில் கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா கூட ஒரு கப் தயிருமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன். பட்டர்லேயே செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம தாளிப்புக்கு கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சீரகம், பேலீஃப் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையுமே நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு நல்ல பெட்டரான காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டா இது கூட எல்லாமே ரொம்ப சூப்பரான இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய யம்மியான அஃப்கானி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. டயட்டில் இருக்கவங்க கூட ஒரு நாள் டயட்டை விட்டுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.